ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டியிலேருந்து டைம் லைன் பார்க்க போறோம். அதாவது இந்திய சட்டத்தின் கால வரிசை தான் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன் டெட்டா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இந்த கண்டென்ட்ல இருந்து நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கட்டாய கேள்வியும் உண்டு. ஸோ இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இயர்ஸ் அண்ட் டேட்ஸை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரே பேஜ்லயே எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், December 6, 1946, அதாவது அரசியல் அமைப்பு சபை உருவாக்கம், தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது பாத்தீங்கன்னா December 9, 1946, அரசியல் அமைப்பு சபை முதல் சந்திப்பு, தட் இஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அடுத்தது December 11, 1946, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் அமைப்பு பேரவையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அதாவது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் as a president. அடுத்தது December 13, 1946, ஜவஹர்லால் நேரு புறநிலை தீர்மானத்தை அறிமுகப்படுத்தினார். அதாவது ஜவஹர்லால் நேரு இன்ட்ரடியூஸ் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் இது. ஸோ இந்த டேட்டும் இயரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. January 22, 1947, அரசியல் அமைப்பு சபை ஒருமனதாக தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி adopted the objective resolution. அடுத்தது July 22, 1947, இந்தியாவின் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தட் இஸ் நேஷனல் பிளாக் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட். நெக்ஸ்ட் August 15, 1947, பிரிட்டிஷ் பேரரசிடம் இருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்தியா ஸ்பிளிட் இன்டு டொமினியன் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், அதாவது இந்தியா பிகம் இண்டிபெண்டன்ஸ் சொல்றாங்க. August 29, 1947, இது டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் ஒரு வரைவு குழு அமைக்கப்பட்டது. அதாவது டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் செட் அப் அண்டர் டாக்டர் B.R. அம்பேத்கர். November 4, 1947, அரசியல் அமைப்பு வரைவு சட்டசபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அது என்னன்னா டிராஃப்டிங் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் சப்மிட்டட் டு த அசம்பிளி. நெக்ஸ்ட் டேட் அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா November 26, 1949, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அதாவது டேட் அண்ட் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். January 24, 1950. ஸோ இது கீழே ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு பேரவையின் கடைசி கூட்டம். ஸோ கடைசியா அவங்களுடைய மீட்டிங் எப்ப நடந்துச்சுன்னா January 24. நெக்ஸ்ட் வந்து கையால் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு கையொப்பம் இடப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ இங்கிலீஷ்ல ஹேண்ட் ரிட்டன் காப்பி, அது எப்ப சைன் பண்ணாங்கன்னா January 24. அடுத்தது இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணும்போது 395 கட்டுரைகள், 8 அட்டவணைகள், 22 பகுதிகள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இங்கிலீஷ்ல 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெடியூல்ஸ் அண்ட் 22 பார்ட்ஸ் இருந்ததா சொல்லுவாங்க. ஸோ January 24, 1950 தான் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது January 26, 1950. ஸோ இந்த டேட்டும் November 26, 1949 கன்ஃபியூசிங்கான டேட் அண்ட் இயர்னு சொல்லலாம். ஏன்னா அரசியல் அமைப்பு அமலுக்கு வந்தது January 26, அதாவது கேம் இன்டு ஃபோர்ஸ். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்து January 26. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது November 26. ஸோ இந்த 2 இயர் அண்ட் டேட்டு கன்ஃபியூசிங். அதே மாதிரி இந்த 2 கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதனால டேட்டையும் இயரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இறுதி வரைவை தயாரிக்க 2 ஆண்டுகள், 11 மாதங்கள் மற்றும்
18 நாட்கள் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் பீரியட்னு பாத்தீங்கன்னா 2 years 11 months and 18 daysன்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓகேவா? அண்ட் அடுத்தது 11 அமர்வுகள் மொத்தம் 165 நாட்களை உள்ளடக்கியது. அதாவது அவங்களோட இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மொத்தமாவே கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா 11 செஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த 11 செஷன்ஸ் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை டேஸ் ஆச்சுன்னா 165 டேஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பேஜ்ல லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். ஒரே பேஜ்ல ரொம்ப ஸ்மால் லெட்டர்ஸா இருக்கிறதுனாலதான் நான் தனித்தனியா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்க ஒரே பேஜா நோட் பண்ணிக்கிட்டு நீங்க ரீகால் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.